இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கே கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அதிகமா கேட்கிறோம். வாரத்துல ஒரு நாள் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்து பாருங்க, நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கு 1 கப் உளுந்து நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு அதை வாஷ் பண்ணி 3 கப் தண்ணி, தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், வெங்காயப்பூடு, வெங்காயம், அப்புறம் வெந்தயம், ஜீரகம் சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கலாம். அப்புறமா 2 கப் அரிசி, 6 கப் தண்ணி, தேவையான உப்பு, கருவேப்பிலை, அப்புறம் 1/4 கப் தேங்காய் பூவும் சேர்த்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தோசை கல்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டாச்சு. இப்ப அதுக்கு ஊத்தி சாப்பிடறதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊத்தாம வறுத்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் வச்சிருந்தேன். பொதுவா உளுந்தஞ்சோறுக்கு மீன் குழம்பு தான் செம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப உளுந்தஞ்சோறுமே நல்ல உதிரியா வந்துருச்சு, குலையாம. உளுந்து வறுக்கிறனால கண்டிப்பா குலையாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல பாதிக்கு பாதி உளுந்து தான் சேர்த்திருக்கோம். அதனால ரொம்பவே அயனும் கால்சியமும் இருக்குது. அதனால கண்டிப்பா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் அடிக்கடி கொடுக்கலாம். எங்க வீட்டுல சனிக்கிழமை வந்தாலே இந்த உளுந்தஞ்சோறு மீன் குழம்பு தான் மெனு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் ஹெல்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கிட்ட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.